ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைன்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க அந்த மேலே நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைன்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பேசிக் எலமெண்ட்டில் வந்து வைன்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து சென்டரில் கொஞ்சம் வளைஞ்சு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து வைன்ஸ் எப்படி போடணும்னா லைட்டாக வந்து லைன் கிழிச்சிட்டு அகெயின் ஒரு டாட் வைங்க. அந்த டாட் சென்டர்லேருந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இது பேசிக் எலமெண்ட்லேயே நான் சொல்லி கொடுத்துருப்பேன். சின்னதாக வந்து லைன் போட்டுக்கோங்க, சென்டரில் டாட் வைங்க, அதுக்கப்புறம் லைட்டாக வந்து கொஞ்சம் இழுத்து விடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ண சொல்ல உங்களுக்கு ஒரு லீஃப் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இது வந்து வைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மோஸ்ட்லி இதை பார்த்தீங்க அப்படின்னா அரபிக் டிசைனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். லைன் போடணும், டாட் வைக்கணும், அந்த டாட்டோட சென்டரில் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா லீஃப் ஷேப்பில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து லைன் போடுங்க, சென்டரில் டாட் வைங்க, அந்த டாட்டோட சென்டரில் வந்து இந்த கோனோட டிப்பை வந்து லைட்டாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு லீஃப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் போடணும். செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கர்வாக லைன் போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து இன்னொரு லைனும் போட்டுக்கிறேன். ஸோ இதுலேயே நம்ம வைன்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து 2 லைன் வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சென்டரில் கூட ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிளெயினாக கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ சென்டரில் இந்த மாதிரி லைன் போட்டு டாட் வச்சு இந்த மாதிரி இழுத்து விடுறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் டாட் வைக்கிறீங்களோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சைஸ் வந்து வேரி ஆகும். நீங்கள் இப்போ ப்ரெஷர் வந்து லைட்டாக கொடுத்தீங்க அப்படின்னா சின்னதாக கிடைக்கும். நீங்கள் இதுவே அந்த டாட்டோட ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட் வந்து பெருசாக வரும். ஸோ உங்களுக்கு லீஃபுமே வந்து பெருசாக வரும். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? லைட்டாக லைன் போடுங்க, டாட் வைங்க, அந்த டாட்டோட சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் ஷார்ப்பாக இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வைன்ஸ் கிடைக்கும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் லைன் போட்டு மேலேருந்து கீழே கொண்டு வரேன். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து நடுவில் பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ இந்த மாதிரி பிளெயினாக போட்டுக்கலாம், இல்லை சென்டரில் கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வைன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைன் போட்டுக்கிறேன், பாருங்கள், லைன் போட்டுக்கிறேன், டாட் வைக்கோம்ல அதுக்கு வந்து நம்ம லைட்டாக அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணணும். ஓகேவா? லைன் போடணும், ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுக்கணும், அப்புறம் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணிகிட்டே இருக்கும். இது பார்க்குறதுக்கு லாங் வைன்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைன் போடுறேன், ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கம்மியாக பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் இந்த லீஃப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி, இந்த வைன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ சேம் அதே மாதிரி தான், பட் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் கொடுத்து நீட்டாக போடுறோம். நம்ம டாட் வைக்காமல் அப்படியே ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுத்து விடுறோம். ஓகேவா? இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து கம்மி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் லைட்டாக இழுத்து விடுங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்க சொல்ல உங்களுக்கு வந்து வைன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? பெரிய லீஃப் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட். ஸோ இந்த மாதிரியும் நம்ம போடலாம். இப்போ ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் பெண்ட் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் பெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் லைட்டாக லைன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக இழுத்து விட்டுறோம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் வந்து அப்படியே ப்ரெஷர் ஸோ நம்ம தேர்ட் ஒன் எப்படி போட்டோமோ அந்த மாதிரி போட்டு சென்டரில் இந்த மாதிரி வந்து நான் சும்மா வந்து லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? அந்த மாதிரி கர்வாக பெண்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் இந்த மாதிரி லைட்டாக லைன் போட்டு ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுத்து இந்த மாதிரி லீஃப் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம தேர்ட் ஒன் போட்ட மாதிரி தான். ஓகேவா? ஸோ சென்டரில் வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து இந்த மாதிரி கர்வ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. அகெயின் வந்து லைட்டாக கோடு மாதிரி வச்சுட்டு அதிகமாக ப்ரெஷர் கொடுங்க. ஓகேவா? ஸோ நம்ம தேர்ட் ஒன் போட்ட மாதிரி தான். ஓகேவா? ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துட்டு கம்மி பண்ணிடணும். பாருங்கள், ப்ரெஷர் கம்மியாக கொடுத்துட்டு அதிகப்படுத்தி கம்மி பண்ணிடுறேன். ஸோ ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும், கம்மி பண்ணணும், அதிகப்படணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாற்றி கொடுக்க சொல்ல உங்களுக்கு இந்த மாதிரி லீஃப் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் கடையில் வாங்குகிற கோனில் வந்து இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா வராது. ஸோ நம்ம ஓனாக மேக் பண்ணுற கோனில் தான் நம்மளால் ஈஸியாக ஃப்ளூயண்ட்டாக போட முடியும். இப்போ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் பிரான்ச்சஸ் போட்டுக்கிறேன், மேலேருந்து கீழே கொண்டு வந்து பிரான்ச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து எப்படி வைன்ஸ் போடுறேன் அப்படின்னா இந்த மாதிரி லீஃப் மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேவா? ஐ ஷேப்பில் லீஃப் மாதிரி போடுறேன். ஸோ உங்களுக்கு போடுறதுக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஐ ஷேப்பில் வந்து நான் லீஃப் போட்டுக்கிறேன்.
இது பார்க்குறதுக்கு இந்த சைடு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐ ஷேப் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நார்மலாக நம்ம போடுற லீஃப் மாதிரி நான் போட்டுக்கிறேன். சப்போஸ் இதுவே உங்களுக்கு போட வரல அப்படின்னா நான் இந்த சைடு வந்து வேறு மாதிரி போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போடுறேன்னா லீஃபு, ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கூட சில பேரால் போட முடியாது. ஸோ அப்படி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதி பாதியாக லைன் போட்டு பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பாதி கொண்டு வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு லீஃப் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போட சொல்ல உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நான் போடுறத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இந்த சைடு பாதி அந்த சைடு போட்டிங்க அப்படின்னா ஐ ஷேப்பில் இது வரைக்கும். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஷேடிங் பண்ணிக்கலாம், இல்லை போல்டு பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போல்டு பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஷேடிங் கொடுத்தாலுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போல்டு பண்ண சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ கடையில் விற்கிற கோனில் வந்து இந்த மாதிரி போட முடியாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ சென்டரில் இந்த மாதிரி லைட்டாக வந்து நான் ஷேடிங் வந்து கொடுக்குறேன். உள்ளேயுமே நான் ஷேடிங் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி லீஃப் கொடுக்க சொல்ல ஷேடிங் கொடுக்க சொல்ல பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி லீவ்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து டியர் ட்ராப்ஸ் எப்படி போடுவோம் அதே தான். ஓகேவா? டாட் வச்சு இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம இழுத்து விடுறோம். ஓகேவா? ஸோ டியர் ட்ராப்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா டாட் வச்சு அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்து கோனோட டிப்பை வச்சு இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு இந்த ஆல்மண்ட் ஷேப் இல்லை லீஃப் ஷேப்பு இல்லைன்னா திலகம் ஷேப் அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் டாட் வைக்கிறேன். அந்த டாட்டோட சென்டரில் வந்து இந்த மாதிரி இழுத்து விடுறேன். ஸோ நான் வந்து இந்த இன்வெர்ட்டடாக வைக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் பார்த்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் உள்ளே பார்த்த மாதிரி நான் உங்களுக்கு இந்த மாதிரி இழுத்து விடுறேன். நீங்கள் வேணும் அப்படின்னா வெளியில் பார்த்த மாதிரி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டாட் வச்சு இழுத்து விடுறேன். ஸோ இந்த மாதிரி போட சொல்ல உங்களுக்கு லீஃப் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டாட் வச்சு சென்டரில் இழுத்து விடணும். ஸோ இதுவுமே வந்து நம்ம மோஸ்ட்லி அரபிக் ஃப்ளாரல் அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்ல பார்க்குறதுக்கு டிசைன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் போடுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இதில் பேசிக் எலமெண்ட்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன் டியர் ட்ராப்ஸில் எப்படி போடணும் அப்படின்னு. ஸோ நான் போடுற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே பார்த்தாலே புரியும். சப்போஸ் நான் சொல்கிறது புரியல அப்படின்னா எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்லி கொடுப்பேன் எப்படி போடணும். இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. டாட்டோட சென்டரில் வந்து இந்த மாதிரி இழுத்து விடுங்க. ஓகேவா? கோனோட டிப் வச்சு தான் இழுத்து விடணும். ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு இழுத்து விட்டாலே போதும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் ரொம்ப லாங்காக இழுத்து விடுறீங்க. அந்த மாதிரி இழுத்து விடக்கூடாது. ஸோ ஷார்ட்டாக இழுத்து விட்டால் போதும். பார்க்குறதுக்கு திலகம் ஷேப்பில் இருந்தால் போதும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டரில் நான் வந்து இந்த மாதிரி வளைஞ்சு போட்டுக்கிறேன் லைன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 லைன் வந்து போட்டுட்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி திலகம் ஷேப். ஓகேவா? அது ஐ ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பெண்ட் பண்ணி உங்களுக்கு அது திலகம் ஷேப் தான். ஓகேவா? டியர் ட்ராப்ஸ் எப்படி வரைகிறோமோ அதே மாதிரி தான் வந்து இது வந்து வெறும் அவுட்லைன் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சென்டரில் 2 லைன் போட்டு பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நான் வந்து திலகம் ஷேப்பில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தாலே எப்படி புரியணும். சில பேருக்கு வந்து ஷேப் வந்து சரி வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பென்சிலில் வரைஞ்சிக்கலாம். இல்லைன்னா கோன்லேயே அவுட்லைன் போட்டுட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ இதுக்கு சென்டரில் இந்த மாதிரி டாட் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணுற மாதிரி கூட இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்படியே வரைஞ்சிக்கலாம். மேலே வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக வர மாதிரி அந்த திலகம் ஷேப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சென்டரில் டாட் வச்சு இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸாக வரைஞ்சிக்கலாம். இல்லை அப்படியே உங்களுக்கு வரைய தெரியணும் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து சென்டரில் வந்து கொஞ்சம் திக்காக கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். மற்ற லீஃப்லாம் வந்து உங்களுக்கு சைடில் வந்து ஒரு மாதிரி தின்னாக வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே புரியும். ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஷேடிங் கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா போல்டு கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த ஒயின்ஸ்லாம் நம்ம மோஸ்ட்லி வந்து ஃப்ளாரல் அரபிக் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ 8th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுத்துட்டு கம்மி பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக வளைஞ்சி கொடுக்கணும். இப்போ வந்து லாக்கிங் பொசிஷன் மாதிரி இருக்கும். சி வந்து போட்டுட்டு கீழேயும் சி பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து காஃபி பீன் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மேலே வந்து போடுறேன், கீழே சி வளைச்சி போடுற மாதிரி. ஸோ இது வந்து என்ன ஒயின்ஸ் அப்படின்னா நம்ம 3rd போட்டிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி லாங் ஒயின்ஸ் அதை தான் வந்து நான் பெண்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸோ அந்த லைன் போட்டதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலாக கொஞ்சம் லைன் போடுவோமா அந்த மாதிரி லைன் போட்டுட்டு ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துட்டு அப்புறம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே பார்த்த மாதிரி
மேலே கீழே மூடின மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு வந்து காஃபி கொட்டை இருக்குல்ல, காஃபி கொட்டையை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து மேலே கீழே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இது பேர் வந்து காஃபி ஒயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 சைட்லையுமே இந்த காஃபி ஒயின்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் இந்த மாதிரி சுழிச்சு ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த சைடுமே வந்து அந்த மாதிரி போட்டுட்டு காஃபி ஒயின்ஸ் தான் அது. ஓகேவா? ஸோ லைன் போடுங்க, ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துங்க, லைட்டாக இழுத்து விடுவோங்கள்ல, அந்த மாதிரி வந்து நீங்கள் மேலே கீழே லாக் மேலே இப்போ ஒரு சி வந்து மேலே போட்ட மாதிரியும் சி அகெயின் கீழே கவுத்து போட்ட மாதிரியும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும், மேலே கீழே சி போடுற மாதிரி. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பெண்ட் பண்ணி போடுற மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் லைட்டாக லைன் வந்து கொஞ்சம் லைட்டாக போடுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துட்டு கம்மி பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த காஃபி ஷேப் வந்து கிடைக்கும். பட் வந்து நம்ம கடையில் விற்கிற கோனில் இந்த ஷேப் வந்து கொஞ்சம் சரி வராது. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஹாஃப் ஸ்பைரல் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைன் மாதிரி போட்டு பெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ அது இந்த மாதிரி நீங்கள் போட்டு வர சொல்ல இதுவுமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கையில் போட சொல்ல. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிகினர்ஸாக போட சொல்ல, பட் போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து நான் எதுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, கடையில் விற்கிற கோனில் இந்த சிங்க் கோன்லலாம் இந்த டிசைன்ஸ் மோஸ்ட்லி வராது. ஒயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற கோனில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப்பும் அந்த இதுவும் வந்து கரெக்டாக வரும். ஸோ அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஸோ இந்த காஃபி ஒயின் எப்படி போடணும் அப்படின்னா, லைன் போடுங்க மெலிசா, அப்புறம் வந்து ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு கம்மி பண்ணிவிடுங்க இந்த ஷேப்பில். இந்த மாதிரி கொடுக்க சொல்ல உங்களுக்கு வந்து ஒயின்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? அது பார்க்குறதுக்கு காஃபி கொட்டை மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காஃபி ஒயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை தனியாக வந்து கூட கேளுங்க, நான் எப்படி போடணும்னு நான் சொல்லிக்கிருப்பேன். ஸோ இந்த மாதிரி லைட்டாக லைன் போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துட்டு கீழே, அதே மாதிரி கீழேயும் ஓகேவா லைட்டாக லைன் போட்டு ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த மாதிரி லாக் பண்ணுற மாதிரி போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த காஃபி ஒயின் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதுதான் வந்து கரெக்டு. சப்போஸ் நான் போடுறது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து இன்னொரு தடவை திருப்பி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் இனிமேல் நல்லா பெண்ட் பண்ணி வளைச்சி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஒயின்ஸ்.